ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி பச்சடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே ஒரு பெரிய கட்டளவுக்கு நாட்டு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 50 காஞ்ச மிளகா, 1 கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளி, பெருங்காயம் கொஞ்சமாக, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, ஒரு எலும்பிச்சை சைஸ் அளவுக்கு புளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 200 ml அளவுக்கு எண்ணெய், 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது 1/4 கிலோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு. இப்போ இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் இங்கே ஒரு பாண்ட்லி வச்சுட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தனியா, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வறுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கலரு சேஞ்ச் ஆகும், வாசமும் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து செப்பரேட்டாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி வாசம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தம்பருப்பு நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து இது கூட காஞ்ச மிளகா கூட போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருங்க. இப்போ மறுபடியும் அதே பாண்ட்லியில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாம் அதிலே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லியில் தண்ணி இல்லாத வடித்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இதை கூட வறுத்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கைவிடாத வதக்கி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டோங்க தண்ணியெல்லாம். இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா எடுத்து செப்பரேட்டாக ஒரு தட்டில் போட்டு வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் அதே பாண்டலியில் இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எனக்கு மொத்தமாக இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி அது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாமே 1-2 அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, கொத்தமல்லி ரெண்டுமே பாதி பாதியாக போட்டு மிக்சியில் 1-2 அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம பவுடராக்கி வச்சுருக்கிறது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிப்பு பொருட்கள் எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா சவந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சடி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி பச்சடி ரெடியாக இருக்குது. இது உங்களுக்கு இட்லி, தோசை, சாதத்து கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்து கூட அப்படியே கெட்டியாகவே போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை இட்லி, தோசைக்கு வேணும்னா கொஞ்சமாக செப்பரேட்டாக கப்பில் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்ருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கட்டும். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.